தந்தையின் ஆன்லைன் சூதாட்டத்தால் 13 வயது மகளுக்கு நேர்ந்திருக்கும் கொடூரம் கர்நாடகாவை அதிர செய்திருக்கிறது. முழு பின்னணியும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குப்பையுடன் குப்பையாக கால்வாயில் அடித்து வரப்பட்ட சடலத்தை கண்டு கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டம் முட்புலா கிராம மக்கள் அதிர்ந்து போயிருக்கின்றனர். இருவரும் கணவன் மனைவி என்பதும் அவர்களின் 13 வயது மகளை கால்வாயின் வழித்தடம் வழியே போலீசார் தொடர்ந்து தேடி வருவதும் கிராம மக்களை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. சடலமாக மீட்கப்பட்ட தம்பதி இருவரையும் அவர்களின் உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் கடந்த 13ஆம் தேதி முதலே போலீசார் தேடி வந்தது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டம் கிரேபிடியைச் சேர்ந்த தம்பதிதான் ஸ்ரீனிவாஸ் ஸ்வேதா. ஸ்ரீனிவாஸ் கார் ஓட்டுநராகவும் ஸ்வேதா தனியார் பள்ளி ஆசிரியையாகவும் பணிபுரிந்து வந்த நிலையில் தம்பதிக்கு 13 வயதில் நாகஸ்ரீ என்ற மகள் ஒருவர் இருந்தார். இந்நிலையில் ஸ்ரீனிவாஸ் வேலைக்கு ஏதும் செல்லாமல் ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு அடிமையானதாக தெரிகிறது. இந்த வலையில் சிக்கும் அனைவரும் சந்திக்கும் அதே பிரச்சனையை தான் ஸ்ரீனிவாசும் சந்தித்திருக்கிறார். ஆன்லைன் சூதாட்ட மோகத்தில் தன் உறவினர்கள் மற்றும் பலரிடம் அடுத்தடுத்து லட்சக்கணக்கில் பணம் பெற்று விளையாடிய ஸ்ரீனிவாஸ் பணம் முழுவதையும் இழந்திருக்கிறார். இதனால் பணத்தை திருப்பி கேட்டு கடன் கொடுத்தவர்கள் வீடு தேடி வந்து நெருக்கடி கொடுத்ததில் தன் வீட்டை விற்கும் அளவிற்கு ஸ்ரீனிவாஸ் சென்றிருக்கிறார். இருந்த போதிலும் கடன் பிரச்சனை சரியாகவில்லை. ஆன்லைன் சூதாட்டத்தால் குடும்ப நிம்மதியை இழந்து மரியாதையை இழந்து இறுதியில் வீட்டையும் இழந்து என கடும் மன உளைச்சலில் இருந்திருக்கின்றனர் தம்பதி. இதில் இதயத்தின் கடைசி துளி ஈரத்தையும் இழந்து அவர்கள் எடுத்த விபரீத முடிவுதான் இது. முகத்தை பார்த்தாலே அனைத்து துன்பமும் தவிடுபொடியாகும் அளவிற்கு வாஞ்சையுள்ள அந்த 13 வயதேயான மகளை அருகில் உள்ள கால்வாயில் வீசிக்கொன்று தாங்களும் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர். மூவரையும் காணவில்லை என உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் தேடி வந்த போலீசார் அருகில் உள்ள முட்புலா கிராமத்தில் குப்பையுடன் குப்பையாக கால்வாயில் அடித்து வரப்பட்ட தம்பதியை சடலமாக மீட்டிருக்கின்றனர். இதில் கால்வாயின் வழித்தடம் வழியாக தம்பதியின் மகளை போலீசார் தேடி வருவது மனதை ரணமாக்கக்கூடிய ஒன்று. உயிரிழந்த மூவரின் குடும்ப புகைப்படங்கள் வெளியாகி அனைவரின் மனதையும் கலங்கடித்திருக்கிறது. அழகான குடும்பத்தை ஆன்லைன் சூதாட்டம் சீரழித்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் கால்வாயில் சிறுமியை தொடர்ந்து தேடி வரும் போலீசார் விவகாரத்தின் பின்னணி குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.